ஹாய் ஆல், வெல்கம் டு அனதர் vlog ஆஃப் பிரீசி டைம்ஸ். இன்னைக்கு சண்டே, என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. போன வாரம் சிக்கன் மட்டன்னு வெளுத்து கட்டணும், இந்த வாரம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக காம்பன்சேட் பண்ணுற மாதிரி எதாவது சமைக்கணும். ஒரே யோசனையாக இருந்தது காலையில். சரி, காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். அங்கே மஷ்ரூம் இருந்ததை பார்த்துட்டு 2 பேக்கெட் அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. சரி, அத வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் மதியானம்னு சொல்லிட்டு, உள்ள எடுத்துட்டு போய் காய்கறிய வச்சுட்டு, நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு பாப்பா காலையில எழுந்த உடனே எனக்கு நூடுல்ஸ் வேணுமான்னு கேட்டா. அதனால பிளைன் நூடுல்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் தண்ணிய வச்சுட்டேன். தண்ணி வச்சுட்டு, அதில நூடுல்ஸை போட்டு பாயில் பண்ணிட்டேன். கொஞ்சமா எண்ணெயும், உப்பும் அதில சேர்த்துக்கிட்டா, நூடுல்ஸ் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும், ஒட்டாது. அதனால எண்ணெயும், உப்பும் சேர்த்துட்டு, அது கொஞ்ச நேரம் பாயில் பண்ண விட்டுட்டேன். காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்னென்ன விட்டுட்டு வந்திருக்காங்கன்ட்டு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அனுப்பிச்சா பாதி காய்கறியை மறந்துட்டு வந்துடுவாங்க. வீக்லி தேவையான காய்கறி நாங்கள் சண்டேவே வாங்கி வச்சுப்போம். வீக்கு ஃபுல்லாக டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. காய்கறியெல்லாம் இப்போ ஏனோ தெரியல, ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. புரட்டாசி ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான். யூஸ்வலாக ஒரு 300க்கு வாங்குவோம் நாங்கள் காய்கறி வீக்லி. ஆனா, இந்த கொஞ்சம் காய்கறியே இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா, 400 கிட்ட வந்துருச்சு. என்னன்னு தெரியல, இவ்ளோ ரேட் விக்கிறாங்க. இந்த மந்த் காய்கறி வியாபாரம்லாம் நல்லா போகும். கறி வியாபாரம் தான் கொஞ்சம் டல்லா போகும் போல இருக்கு. நூடுல்ஸ் அதுக்குள்ளார வெந்துருச்சு. நூடுல்ஸை எடுத்து வடிகட்டியும் வச்சுட்டேன். காய்கறி எடுத்துட்டு போய் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம், கேரட், பீன்ஸு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு நீட்டாக வெட்டிக்கணும். யூஸ்வலாக நம்ம வெட்டுறதை விட கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டுவேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே இதில் நீட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த நூடுல்ஸ் என்னோட ஓன் ஸ்டைல் நூடுல்ஸ்னே சொல்லலாம். இது என்ன குசைனு, என்ன நூடுல்ஸுன்னு கேட்டுறாதீங்க. இது நான் ஏதோ ஒரு தற்செயலாக இந்த நூடுல்ஸை செய்ய போய் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இதை நான் எப்பயுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த நூடுல்ஸை தான் என் ஹஸ்பண்ட் சௌமின் நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்காரு. நானும் அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது ஹை டிமாண்ட் வேற. எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இதை செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. எனக்கு இது அவ்வளோவா பிடிக்காது. அதனால அவங்களுக்கு மட்டும்தான். ரொம்ப ரேராக தான் செய்வேன். யூஷுவலாக கட் பண்ணுறத விட காய்கறிகள்லாம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிப்பேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒரு 70% to 80% குக் பண்ணால் போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நூடுல்ஸோடு சாப்பிடும்போது. வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துப்பேன் இது கூட. உப்பு, மிளகாத்தூள் அவ்வளோதாங்க மசாலாவே. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸை சேர்த்து நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதுவும் அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி அது நல்லது இல்லை. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேணால் அதை சேர்த்துக்கலாம். காலையில் எப்படியோ இந்த நூடுல்ஸை செஞ்சு இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். என் பொண்ணும் நல்லா சாப்பிட்டா, என் ஹஸ்பண்டும் இது நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாரு. ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் ஆயிடுச்சுங்க. காரம் ரொம்ப அதிகமாக போட்டுட்டேன் போல இருக்குது. யூஸ்வலாக கொஞ்சம் லைட்டாக காரம் அதிகமாக வேணும்னு கேட்பாங்க ஹஸ்பண்டு. இன்னைக்கு அளவில்லாமல் கொட்டிட்டேன் போல இருக்குது. கொஞ்சம் காருதுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே சாப்பிட்டாங்க. காய்கறி எடுத்துகிட்டு வந்து வச்சதை என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா கருவேப்பிலையை நான் தான் பிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ளார என் ஹஸ்பண்ட் எல்லா காய்கறியும் எடுத்து பேக் பண்ணியே வச்சுட்டாங்க. நான் வெஜிடபிள் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தவொடனே ஒன்று ஒன்றா அதில் சேர்த்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் வேலை கொடுத்துட்டா அமைதியாக இருப்பாங்க. வேலை கொடுக்கலனா தான் நம்மள நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஏதாவது ஒரு வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். ஹஸ்பண்டும் சரி, பாப்பாவும் சரி, ஃபுட்டு டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா வேணான்னு அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அதனாலே அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு கேட்டு செஞ்சு தருவேன். லீவ்னா முக்கியமாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் செய்யறது. ஹஸ்பண்டுக்கு ஒர்க் வந்து ஷிஃப்ட் பேஸஸில் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கும்போது தான் நல்லா சாப்பிட முடியும். கம்பெனியில் ஃபுட் அவ்வளோவா அவங்களுக்கு ஒத்துக்காது. அதனால வீட்டில் இருக்க டைமில் மேக்ஸிமம் நான் குக் பண்ணி கொடுத்துருவேன். அவங்களும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பாப்பாவும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஏதாவது மூவி பார்க்கலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சண்டே வாட்சின்னு சொல்லிட்டு. நான் வேணாம் எனக்கு குக் வித் கோமாளி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நூடுல்ஸ் ரெடியானது தட்டில் போட்டு எடுத்துக்கிட்டு டேப்ல குக் வித் கோமாளி எபிசோடை வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக கிச்சனுக்கு வந்து மத்தியானத்துக்கு மஷ்ரூம் வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது
என் ஹஸ்பண்ட் பிரியாணியே பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். மஷ்ரூம் எடுத்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஒரு பக்கம். மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இத்தனை நாள் வரைக்கும் சிக்கன் பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் சண்டே ஆனால். சம்டைம்ஸ் மட்டன் பிரியாணியும் செய்வோம் எங்கள் வீட்டில். ஹஸ்பண்டுக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவங்களால என் பாப்பாவும் சிக்கன் பிரியாணி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கும் அதுதான் பிடிக்கும். அதனால பிரியாணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதோ ஒன்றத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சிக்கன் மட்டன் இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. கொஞ்ச நேரம் வருத்தத்தை ஒதுக்கி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சோண்டு புதினாவும் கழுவி ரெடியாக வச்சுக்கிட்டேன். குக்கரை வச்சு கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். யூஸ்வலாக நான் பிரியாணி பண்ணும்போது நெய் சேர்த்துப்பேன். அப்போ கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சோண்டு சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்குற வரைக்கும் மஷ்ரூமை கழுவிட்டு கட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூம் ரொம்ப சின்ன சின்னதாக போட்டால் குழஞ்சி போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு மஷ்ரூமை 4 நாளாக போட்டுக்கிட்டேன். வெங்காயம் அதுக்குள்ளார வதங்கிருச்சு. வதங்கின வெங்காயத்தை நல்லா கலக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் தக்காளியும் அது கூடயே சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டேன். கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சமாக தயிர் சேர்த்தேன் எடுத்துட்டு. அதுக்கப்புறமா உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். தயிர் பச்சடி இல்லாமல் யாருக்குமே இறங்காது பிரியாணி. அதனால வெங்காயம் அரிஞ்சிட்டு இருந்தேன் தயிர் பச்சடிக்கு. தயிர் பச்சடி போடுறதுக்கு நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு மஷ்ரூமை எடுத்து அந்த பிரியாணி மசாலாவில் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். எனக்கு பிரியாணி கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட சுத்தமாக பிடிக்காது. கத்திரிக்காய் கொஸ்து வச்சாதான் எனக்கு பிடிக்கும். எங்கள் அம்மா ஒரு கொஸ்து வைப்பாங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் அந்த கத்திரிக்காய் சுத்தமாக சாப்பிட நல்லாவே இருக்காது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஒரு தடவையும் ஆசையாக பிரிப்பேன். ஃபஸ்ட்டு பிரியாணி பிரிக்கிறேனோ இல்லையோ கத்திரிக்காவை தான் பிரிப்பேன். எங்கள் ஊர் சைட்லாம் நல்ல முள்ளு கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இருக்கும், பிஞ்சாகவே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை முழுசாக போட்டு காரக்குழம்பு வச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுது. இந்த பிரியாணியெல்லாம் அதுக்கிட்ட தோத்துரும். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணியும் எண்ணெய் கத்திரிக்காயும் வச்சாங்கன்னா நான் எண்ணெய் கத்திரிக்காய் தான் சாப்பிடுவேன். பிரியாணி அரிசியை கழுவி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, சாப்பாடு குழஞ்சிரும். அதனால கழுவி உடனே போடுற மாதிரி தான் இருக்கணும். நான் கழுவிட்டு அதை போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அரிசி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு ஒரு பக்கம் தண்ணி அளவாக கொதிக்க வச்சு அதில் ஊற்றி நல்லா கிண்டிடுவேன். இப்படி பண்ணால் சாதமும் உடையாது, சீக்கிரமாக சாப்பாடும் வெந்துடும். அதனால நல்லா போட்டு கலக்கிட்டு தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் விசில் போட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சிருவேன். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சாதம் நல்லா உதிரியாக நல்லாவே இருக்கும். அந்த கேப்பில் நான் பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன். இன்னைக்கு சண்டே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னைக்கு நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிக்கிறோமோ அன்றைக்கி வேறு ஏதாவது புது வேலை வரும். அது மாதிரி தான் எனக்கும் இருந்தது. இன்றைக்கி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பிரியாணியும் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியாணி உதிரியாக வந்துட்டு இருந்தது. அந்த பிரியாணியை எடுத்து தட்டில் போட்டு கொஞ்சமாக ரைத்தா கூட வச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம். பாப்பாவும் ஹஸ்பண்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம் சண்டே. பாப்பாவுக்கு குவார்டர்லி எக்ஸாம் போயிட்டுருக்கதால அவளையும் கொஞ்ச நேரம் படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு படிக்க வச்சேன். நைட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு ஹஸ்பண்ட் பூரியும் சாம்பாரும் கேட்டாங்க. அப்புறம் எனக்கு அது பிடிக்காது, அதனால கொஞ்சமாக சன்னா மசாலாவும் செஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே இருந்தது. பாப்பாவுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப அடம் பிடிச்சா எனக்கு இன்னைக்கு பீஸா வாங்கி தந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால அவளுக்கு மட்டும் ஒரு வெஜ் பீஸா வாங்கி தர சொல்லிட்டேன் அவங்க அப்பா கிட்ட. வெஜ் பீஸாவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கிக்கிட்டா. அதை தான் சாப்பிட்டா இன்னைக்கு. நான் இந்த சண்டேல என்னென்ன சமைச்சேன்னு பார்த்தீங்க. நீங்களும் என்ன சமைச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்.